ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ஆட்டு மூளை எக் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ ஒரு ஆட்டு மூளை எடுத்திருக்கோம். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் தண்ணி சேர்த்து அது கூட மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ கழுவி எடுத்துக்கலாம். அது மேலே இப்போ மூளை அது மேலே ஒரு சின்ன லேயர் மாதிரி கிளாஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம அந்த தோலை மெல்லிசாக இருக்கும், அதை உருவிடலாம். அதை எடுத்துட்டோன்னா தான் அந்த பிளட் மாதிரி சின்ன சின்னதாக அந்த இருக்கிறது அந்த இது எல்லாமே கவிச்சி சுமல் இல்லாமல் இருக்கும். அப்போ மசாலாக்கள் சேர்க்கையிலே மசாலாக்கள் நல்லா இறங்கும். இந்த தோலை எடுத்துட்டால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கவிச்சி சுமல் இல்லாமல் இருக்கும். இப்படி தான் இதை க்ளீன் பண்ணணும். இப்படி நம்ம லைட்டாக பிடிச்சி இழுத்தாலே அது கண்ணாடி மாதிரி நல்லா அந்த தோல் வந்துடும். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் போட்ட தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். மூளை சீக்கிரமே வெந்துடும். இப்போ அதை ஆறினவுடனே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்மளுக்கு என்ன சைஸில் பீஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ ஒரு ஸ்டவ்வில் ஒரு ஃபேன் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்து, இது கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு இல்லை ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 25-30 வெங்காயத்துக்கிட்ட நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இந்த இது செய்யல சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணினீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். பெரிய வெங்காயம் கூட கொஞ்சம் தண்ணீர் மாதிரி கொஞ்சம் வரும். சின்ன வெங்காயம் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினவுடனே சின்ன ஸ்பூனுட்ட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனேயே இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். நான் ஒரு சின்ன ஸ்பூனுட்ட 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க போதும். இப்போ இது கூட ஒரு குட்டி தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஆட்டு மூளை 1 தான் எடுத்திருக்கோம். அதில் நம்ம வறுவல் மாதிரி உதிரியாக தான் பண்ணுறோம். ரொம்ப தக்காளி சேர்க்க வேணாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளினா பாதி அளவு தக்காளி போதும் நம்ம செய்கிற அளவுக்கு. இப்போ தக்காளி லைட்டாக வதங்கிடுச்சு. அது கூடயே கொஞ்சம் உப்பும் போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கிடுவோம். ரொம்ப மசிஞ்சு குழையக்கூடாது. அந்த தக்காளி கொஞ்சம் முழுசாக இருக்கணும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அந்த புளிப்பு சுவை கொஞ்சம் கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன சைஸ் தக்காளி போதுமான அளவு. இப்போ இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மூளையும் ஆட்டோட மூளையை சேர்த்துக்கிடுவோம். மூளை வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷமே போதும். ரொம்ப நேரம் தண்ணியில் வேக விட வேணாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ ஆட்டு மூளையை சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூளும் சேர்த்து கிண்டக்கூடாது. இப்படி நல்லா பிரட்டி விடணும். அந்த மூளையெல்லாம் குழஞ்சிராமல் களைஞ்சி போயிடாத அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ உப்பு போட்டிருக்கோம், மிளகுத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இது கூட மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் மசாலா தான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சப்போஸ்ட்டு நீங்கள் மட்டன் மசாலா இல்லைன்னா மிளகுத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது எல்லாமே சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கிறலாம். நான் இன்றைக்கி மட்டன் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். ஈஸியாக இது பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் தூள் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுறேன். அப்போ தான் அந்த மசாலாக்கள் எல்லாமே நல்லா இறங்கிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட நான் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு ஒரு 3-4 கூட உங்களோட விருப்பம் தான், நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நம்ம எத்தனை பேர் வீட்டில் இருக்கோமோ ஒரு அளவு தான் மூளை இருக்குன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு 4-5 முட்டை கூட சேர்த்துக்கிறலாம். அது நம்மளோட விருப்பம்தான். சேர்க்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, அது மேலே சின்ன ஸ்பூன்கிட்ட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அப்போ அந்த காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டை, உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் போட்டு இப்படி பிரட்டி தான் விடணும், கிண்டிடக்கூடாது. இப்படி முட்டையை இப்படி பிரட்டி விட்டோன்னா அதுவும் ஒரு லேயராக பீஸ் மாதிரியே இருக்கும்.
அப்போ அந்த மூளையோட அந்த முட்டையோடு சேர்த்து சாப்பிட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கவிச்சி சுமலும் இல்லாமல் இருக்கும். முட்டை எது மூளை எதுன்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ரொம்பவும் கிண்டி விடக்கூடாது, இப்படி பிரட்டி தான் விடணும். பிரட்டி விட்டுட்டு இதுவும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுறணும். அப்போ முட்டை நல்லா வெந்துடும், அந்த மூளையெல்லாம் ஒன்று சேர்ந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட கட் பண்ணி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிடுவோம். அது வாசனை நல்லா இருக்கும், அதனால் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் அது வேணான்னு சொன்னாலும் பச்சை கருவேப்பிலை கூட போட்டு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறலாம். இப்போ மூளை முட்டை ஃப்ரை ரெடி. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.